Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சாலை பணியை தொடங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே கொத்தமங்கலம் ஊராட்சி 8வது வார்டு கடியச்சேரி மெயின் ரோடு காவேரி நகர் பகுதியில் 2021 தொடங்கப்பட்ட சாலை பணி 3 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. பல முறை மனு அளித்தும் சாலை பணி நிறைவு பெறாததை கண்டித்து உடனடியாக சாலை அமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் பள்ளங்கோவில் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மாஞ்சோலைக்கு மேலே உள்ள நாமூலுக்கு பகுதிக்கு சென்ற தேசிய மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் முதலில் அங்குள்ள தேயிலை தொழிற்சாலையை ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் மாஞ்சோலை தேயிலை தோட்டம் விவகாரம் தொடர்பான விசாரணை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே விடியா திமுகவினர் பட்டியலின மக்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசூர் கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் காவல்துறையினருடன் வந்து ஆக்கிரமிப்பு இடத்தை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினர். இந்த நிலையில் தாங்கள் திமுகவிற்கு வாக்களிக்காத காரணத்தால் பழிவாங்கும் நோக்கில் விடியா திமுகவினர் தங்களது நிலத்தை அபகரிக்க முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை சிட்லப்பாக்கம் ஏரி பூங்காவில் கழிவறை வசதி இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பூங்காவில் உள்ள கழிவறைகள் செயல்படாததால் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் பூங்காவுக்கு வரும் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவசர சிகிச்சை பிரிவு கட்டடத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த செல்வி என்ற தூய்மை பணியாளர் தவறி விழுந்ததில் கால் முறிவும் தலையில் பலத்த காயமும் ஏற்பட்டது. அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கிறிஸ்டல் நிறுவனம் விதிக்கும் பணிச்சுமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருக்கும் கல்லூரி முதல்வரை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பெண் தூய்மை பணியாளருக்கு நிவாரணம் கோரியும் பிற தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.